இங்கேயே படுத்துக்கிறது, இங்கேயே ரோட்லேயே பாதி பேர் இப்படியே படுத்துன்னு இருக்கிறவங்க தான். ஆனால் சின்ன சின்ன கஷ்டம், பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் குடும்பம் இல்லாமல் தோவர் ஐயா கூட நேற்று குளித்தார். ஐயா வணக்கம் வணக்கம். இதுதான் உங்கள் இடமா? இதோ நேற்று குளித்த டப்பாலாம் வச்சுக்கிறீங்களே. ஆனால் நான் அந்த கையில் இருப்பார் ஏழ்மலை, அவர் தான் பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஐயாவுடைய ட்ரெஸ்ஸு, துணி, குளிக்கிற இடம் பார்த்தேன். இங்கே தான் படுத்துங்களா ஐயா? இதுதான் உங்கள் இடம். பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஐயா யாருன்னா நேற்று அங்கே குளிச்சாரு பாருங்க. டெய்லியும் காலையில் பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக துணியை மாற்றிக்கின்னு துணியை துவச்சி வச்சுன்னு அவர் துணி எவ்வளோ வச்சுருக்காரு பாருங்க. வீடு இல்லை, குடும்பம் இல்லை. ஆனால் ஐயா வந்து இது போல் பத்திரம் ஒரு செருப்பு கூட இவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்காரு. செருப்பு, அவரோட தேவையான திங்ஸு, பொருள் எல்லாமே வச்சுருக்காரு. ஐயாவோட பேர் கேட்டுருவோம். ஐயா உங்கள் பேர்? திருநாகர். என்ன ஐயா படிச்சுக்கிறீங்க? படிப்பில்லை. சரி. நம்மளை பார்த்தா 4 பேர் கெட்டு போகக்கூடாது ஐயா, நல்லா இருக்கணும். உங்களால் முடிஞ்சது 4 பேர் உதவி பண்ணுங்கள், 4 பேர் நல்லது சொல்லுங்கள். குடிக்கிறவங்கள குடிக்க வேணாம் சொல்லுங்கள், பார்க்க போட வேணாம் சொல்லுங்கள். இன்னும் இந்த கஞ்சா அடிக்கிற பசங்களை பார்த்து பேசி எங்கே கேட்குறானுங்க. கேட்கலாம் கூட பெரியவங்க நீங்கள் சொன்னால் கேட்போம். நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டோமா? இந்த கஞ்சா அடிக்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்களை இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வேணாம், அதனால் நிறைய குடும்பம் கெடுது அப்படின்னு உங்களை போல ஆளுங்க எடுத்து சொன்னால் கேட்பாங்க ஐயா. பெரியவங்க உங்களை வயசு என்ன ஐயா? சார் சொன்னேன்னா சார் 70 வயசில் நீங்கள் சொன்னால் எங்கள் அப்பா தாத்தா போல் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்போம். தண்ணி கேனு கூட வாங்கி வச்சுக்கிறாரு ஐயா. தண்ணி கேனு வாங்கி வச்சுக்கிறாரு. செப்பலை பத்திரமா வச்சுக்கிறாரு. பேக்கு இதுனா ஐயா, இது பேக்கில் என்ன இருக்குது? ட்ரெஸ்ஸு, சட்டை எவ்வளோ மடித்து துவச்சி மடித்து வச்சுக்கிறாரு. நீங்கள் மடித்து வச்சுக்கிறீங்க. சூப்பர் ஐயா. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய தண்ணி ஜக்கு, குளிக்கிற டப்பா எல்லாமே பத்திரமா வச்சுக்கிறாரு. எங்கே உட்காந்துருந்த? பழாண்ட. இப்போ சாப்பிட்டியா? இப்போ சாப்பிடல. டீ? சரி வா, நான் வாங்கி தரேன். ஏந்து வா. அதுதான் இந்த குடி, இந்த காசு கையில் கொடுத்தே இருக்கக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். டீயா? நான் சொல்கிறத கேளு. டீயா டிப்புனா நான் வாங்கி தரேன். வாங்க, ஏந்து வா. ஏந்து வா. ஏன் தலை தெரியுற அப்புறம் நான் வாங்கி தரேன். செப்பல் போட்டுவா. ஐயா உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். புரியுதா? காசு கேட்காத. காசுனால வந்து என்னென்னா, அதை வந்து எனக்கு நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, குடிக்க மாட்டேன், பேக் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு ஆள்கிட்டையும் 10 ரூபா 20 ரூபா வாங்கி அதை வந்து குடிக்க ஆரம்பிச்சுறாங்க. நான் உன்னை குறை சொல்ல ஐயா. நீ உனக்கு என்ன வேணும்? என்னை பேரனாவோ புள்ளியாவோ ஏதோ நினைச்சின்னு வா, நான் வாங்கி தரேன். நான் வாங்கி தர மட்டும் சொல்ல. வாங்க போங்க, டீ அடிப்போம். சரி ஓகே, பரவாயில்ல. வாங்க ஓட்டர் முனை, அந்த முனைக்கு போயிடலாம். டீ கடிப்போம். நீ போங்க, நான் அப்படி வரேன். ஓகே. அந்த முனை டீ கடை தெரியல, பேக்கரி பக்கத்தில். போங்க, வரேன். டீ கடையில் அங்கே போய்ட்டு வீடியோ எடுத்து போடுறோம். இது தொடர்ச்சியான வீடியோ இருக்கும் பாருங்கள்.